வெல்கம் பேக் டு ரமாமணி வைப்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா துபாயில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் vlog பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ 2020, அதாவது இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கும். நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே இப்போ தான் உள்ளே போகிறோம். நம்ம மெட்ரோ என்ட்ரன்ஸில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பார்க்க. ஏர்போர்ட்டோட வேறு லெவலில் இருக்குது மெட்ரோ ஸ்டேஷனாக இல்லை இது ஏர்போர்ட்டா அப்படின்ற தெரியாத அளவுக்கு செம்மையாக இருக்குது. எங்கன்னு இந்த இடத்துல லிஃப்ட் இருக்குது, அதாவது நம்ம இப்போ வந்தோம் டவுன் சைடு போகிற மாதிரி தான் இந்த லிஃப்ட்டில் போகலாம். இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எத்தனை எக்ஸைட் இந்த மாதிரி அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாவ், ரொம்ப 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 பயங்கர அமைதியாக இருக்குது. நாம் பேசுறது மட்டும்தான் கேட்குது மொத்த ஸ்டேஷன்லேயும். ஆமாம், வீக் டேஸ்ன்றதால இவ்வளோ இதாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கலதாரி இந்த டிரைவிங் லைசன்ஸ் சென்டர் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 or 2, அதாவது இந்த மெட்ரோ ஸ்டேஷன் லாஸ்ட்டு இதுதான் டெட் எண்ட். இந்த சைடில் பார்த்திங்கன்னா இதுதான் கேட், ஸ்மார்ட் கேட்டு. நம்ம போகும்போது காட்டுறோம் கேட் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அதுக்கு முன்னாடி இப்போது ரீசார்ஜ் பண்ணோம். அந்த ரீசார்ஜ் பண்ணுற மிஷின் ஒரு இடத்துல இருக்குது. அது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்ற ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம போடுவோம். நம்ம ட்ரெயின் ஏற போனால் இதில் தான் போகணும், மேலே போகணும். நம்ம கார்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னு வச்சோம்லாம் இந்த இடத்துலையும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி மெஷின் இருக்குது, மெஷின்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மெஷினில் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணோம். அதாவது இந்த கார்டு ஆர்டிஏ கார்டு, நம்ம பஸ்ஸுக்கும் மெட்ரோவுக்கும் ஒரே கார்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கார்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, நம்ம ரீசார்ஜ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே எத்தனை பார்த்தா 3 மெஷின் இருக்குது இந்த இடத்துல லைனாக. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏடிஎம் மிஷின் இருக்குது, நம்ம வேணால் அமௌண்ட் எடுத்துக்கலாம். பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஸ்டேஷன். இது லேட்டஸ்ட்டாக கட்டின ஸ்டேஷன்றதெல்லாம் நல்லா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கீழெலாம் லைட் செட்டிங்ஸ் செமையாக போட்டிருக்காங்க. இது மெட்ரோ ஸ்டேஷனா இல்லை தான் நம்ம இப்போ மெட்ரோ ஏறணும்னா ஆமாம், மெட்ரோவில் எப்போவுமே பயங்கர கூட்டமாகும். இதுதான் ஸ்மார்ட் கேட். இந்த ஸ்மார்ட் கேட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நீ காட்டு கண்ணு, இந்த கார்டை கொண்டு போயிட்டு நம்ம அப்படி வைக்கிறோம். எடுத்து அன்னே கேட் ஓப்பன் ஆகிரும், நம்ம போயிடலாம். இப்போ நானும் போகிறேன். நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்ற வரைக்கும் காட்டிடும். இதில் நம்ம இப்படி போயிடுறோம். இது கீழே வர இடம். ஆக்சுவலி 3 வழியாக வரலாம். எஸ்கலேட்டர் இருக்குது, எலவேட்டர் இருக்குது, ஸ்டெப்ஸ். அதாவது ஸ்டெப்ஸ்னால் இங்கே ஸ்லோப் மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்போ 2020 அப்போது பயங்கர க்ரௌடு வந்தது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்லோப் மாதிரி போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். நம்ம இப்போ மெட்ரோ அந்த சைடு போகணும் ட்ரெயின் ஏற. துபாயில் மெட்ரோ ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கும். நம்ம எஸ்கலேட்டரில் போகிறதா இல்லை எலவேட்டரில் போகிறதான்ட்டு ரம்யா தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போது எதில் கண்டு போகலாம்? எஸ்கலேட்டரில் போகலாமா? நீ எஸ்கலேட்டரில் போ, நான் எலவேட்டரில் வரேன். சரி, ஓகே. ரம்யா ஆசைப்படுற மாதிரி இதிலே போவோம் நம்ம. என்றா கண்ணே, இப்படி வாமா, இதில் போவோம். இப்போ ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு, நம்ம வந்த உடனே ஸ்பீடாக மூவ் ஆகுது. ஸோ பவர் கன்சப்ஷன். நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லலாம், மெட்ரோவில் பஸ் ஸ்டேஷன் எங்கேயா இருந்தாலும் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க எஸ்கலேட்டர் பக்கம். அதாவது நின்றுட்டு போகிறவங்க ரைட் சைட்லேயும்,
நடந்து போகிறவங்க லெஃப்ட் சைடில், எஸ்கலேட்டரில் நடந்து போவாங்க. அர்ஜென்ட்டாக சீக்கிரமாக போகணும் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும், நின்று போகிறவங்க ரைட் சைட்லேயும் போகணும். அப்படி இல்லாட்டி அந்த நம்ம ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கும் அதே மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே வந்த உடனே நிறைய ட்ரெயின் ஏறதுக்கான ஆப்ஷன்னா விதிமுறைகள் நிறைய இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம், பார்ப்போம். இங்கே ட்ரெயின் வெயிட் பண்ணலாம், நம்ம இங்கே உட்காந்துட்டு வெயிட் பண்ணலாம். இப்போது அடுத்த ட்ரெயின் 5 minutes, இப்போ ட்ரெயின் போயிருக்கும் போல். 5 நிமிஷம் இப்போது அங்கேருந்து வந்திருக்கு ட்ரெயின், ஆப்போசிட் சைடில் வந்திருக்கு. அதுக்குள்ளே நமக்கு ட்ரெயின் வந்துச்சு. ஸோ வந்தால் வரட்டும், நம்ம அடுத்த ட்ரெயினில் போவோம். ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. நமக்கு ட்ரெயின் இப்போது இந்த டோர் கிட்ட கரெக்டாக வந்து நிற்கும் போது மெட்ரோ ஸ்டேஷனுடைய டோரும் ட்ரெயினோட டோரும் ஒரே அட் த சேம் டைமில் ஓப்பன் ஆகும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம், நல்ல ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் கூட. ஏன்னா இது ஓப்பனாக இருந்தால் சொல்லலாம், அது கீழே தவறி விழுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. மெட்ரோன்றதால எலக்ட்ரிக் ட்ரெயின் தான், இப்போது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அந்த இதெல்லாம் நிறைய இந்த இடத்துல போயிட்டு இருக்கிறதால ஒரு சேஃப்காக இந்த டோர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தாலும் கூட நிறைய லைட்ஸ் செட்டிங்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது எக்ஸ்போ 2020 அப்படின்ற இடத்துல வந்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இந்த மெட்ரோ ஒரே லைன் ரெட் லைனில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்றதால மெட்ரோ வெயிட் பண்ணி தான் போகும் கொஞ்சம் நேரம். மற்ற இடத்துல இந்த அளவுக்கு வெயிட் பண்ணாது. டோர் க்ளோஸ் ஆன உடனே 2 டோரும் க்ளோஸ் ஆயிரும். அதே நம்ம மெட்ரோ யாரை போகணுன்னு வச்சோம்லாம், அதாவது வெளியேருந்து போகிறவங்க இன்சைட், அதாவது இங்கே நிற்கணும் சைடில், அதே மாதிரி ரைட் சைட்லேயும் அங்கே நிற்கணும். வெளியே வரவங்க மட்டும்தான் சென்ட்ரல் அவுட் இப்படி வரணும். இந்த இடத்துல மைண்ட் த கேப்னு இருக்குது, அதாவது கேப் கொடுத்து நம்ம நிற்கணும். அது இல்லாமல் நம்ம மெட்ரோவில் போய்ட்டு இருக்கும்போது இந்த பபுள் காம் அந்த இதெல்லாம் எதுவும் சாப்பிடவே கூடாது. பபுள் காம், அப்புறம் தண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. நம்ம இங்கே போட்டிருக்காங்க, டோர்லேயே போட்டிருக்காங்க, அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. வெளியே வரவங்க அவுட் சைடு சென்ட்ரல்லையும், உள்ளே போகிறவங்க சைடில் நின்று தான் இது பண்ணணும். அப்போ தான் யாருக்கு இடையூறு இல்லாமல் நம்ம ட்ரெயின் ஏற முடியும், இறங்க முடியும். ரயில்வே ட்ராக் இப்படி தான் இருக்குது. இப்போ நமக்கு அடுத்து ட்ரெயின் வரதுனால அந்த சைட்லேருந்து வரும் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம அந்த மெட்ரோ வரதை கிளிப் எடுப்போம், வீடியோ எடுப்போம். வந்துட்டான். ட்ரெயின் வந்துச்சு. ஸோ நம்ம இந்த ட்ரெயினில் கிளம்புறோம். இந்த இடத்துலையும் போட்டிருக்காங்க பெனால்ட்டி பற்றி, நோ ஸ்மோக்கிங். அப்படி ஸ்மோக் பண்ணால் பெனால்ட்டி 200 dirhams. அதாவது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4600 அப்ராக்சிமேட்டாக 4600 ரூபாய் நம்ம தம் அடித்தா ஃபைன் கட்ட வேண்டியதாகும். இது பிஸ்னஸ் கிளாஸ், இது கோல்டு கிளாஸ். இதுக்கு கொஞ்சம் டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் நம்மளோட டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நம்ம இந்த ட்ரெயினில் போவாங்கண்ணே, டக்குன்னு நிறைய ரோடு. மெட்ரோ இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகிறதால மெட்ரோ ஃபுல்லாக காலியாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பொண்ணு மட்டும் தான் உட்காந்துட்டுருக்கு. ஸோ அந்த பொண்ணு பக்கத்தில் நம்மளும் போய் உட்காந்துப்போம். மெட்ரோ ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்குது. இந்த இடத்துல மேப் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டோருக்கு பக்கத்துலேயும் மேப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இன்கேஸ் எமர்ஜென்சியாக நம்ம இது காண்டாக்ட் பண்ணுறோன்னா இந்த பட்டன் அழுத்தி நம்ம பேசலாம். ஏன்னா ஃபுல்லாக சென்சார் ஆட்டோமேட்டிக்ன்றதால நம்ம திடீர்னுட்டு நம்ம ஏதோ மாட்டிக்கிச்சு அப்படின்னாலும் கண்ட்ரோல் ரூமுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி பேசலாம். The final destination of this train is Center Point. The next station இதையும் போட்டிருக்காங்க பாருங்க, Dubai Investment Park. நம்ம ட்ரெயினில் அந்த செயின் இழுக்கிற மாதிரி எமர்ஜென்சி டோர் நம்ம மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தான் 2000 dirhams ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
எது பார்க்கவே வியூ செமையாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா ஒரு ஆர்டிஃபிஷியலாக தண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இவ்வளோ பெரிய ரோடு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்து ஃபைன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம ட்ராவல் பண்ணும்போது சேஃபாகவும் கரெக்டான அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். எமர்ஜென்சி பட்டன், அதாவது மிஸ்யூஸ் இது பண்ணாலும் 2000 ஃபைன். நம்ம மெட்ரோவில் வந்து இறங்கியாச்சு. நாம் இப்போது எந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஐபி, துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க் அப்படின்ற மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கும். இது நம்ம எக்ஸ்போவில் பார்த்த மெட்ரோ ஸ்டேஷன் லிஃப்ட்டு. எக்ஸ்போவில் பார்த்த மெட்ரோ ஸ்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு மேலே இருக்கும், அதாவது மேலே. இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டில் இருக்கோம், மெட்ரோ விட்டு இறங்கியாச்சு. ஸோ எவ்வளோ தூரம் ஹைட்டில் மேலே கிரவுண்ட் இருக்குன்னு அப்படின்ட்டு பார்க்குறோம். நம்ம வீடியோவில் அப்படி கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி பார்க்கும்போது எவ்வளோ தூரம் அண்டர் கிரவுண்டில் இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போது ஒரு ஃப்ளோர் வந்துருக்கும். நாம் இந்த இடத்துல ஸ்மார்ட் மிஷின்லாம் இருக்குது. அப்படியே இந்த இதில் போயிட்டுருக்கோம். ஒரு ஃப்ளோர் மேலே வந்துட்டோம் மெட்ரோலேருந்து. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப நம்மளோட கார்டு யூஸ் பண்ணோம். நம்ம ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு காட்டிடும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் ஆகிரும். நம்ம அடுத்து இப்போ போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு ஃப்ளோர் மேலே போகணும். ஒரு ஃப்ளோர்னால் ஒரு ஃப்ளோர் ஹைட்லாம் இருக்காது. நம்ம இவ்வளோ ஹைட் இருக்குது. அவ்வளோ ஹைட் மேலே போன அப்புறம் தான் கிரவுண்ட் ஃப்ளோரே வரும். நம்ம இருக்கிறது அண்டர் கிரவுண்டில் இருக்கும். நம்ம மெட்ரோ இதுக்கு கீழே போயிட்டுருக்கு அண்டர் கிரவுண்டில். வாவ், சூப்பராக வந்துட்டுருக்கு. Doors opening. الاتجاه للأعلى. Going up. الأبواب تغلق. Doors closing. நம்ம இப்போ ஒரு பஸ் இருக்குது, போயிட்டு பார்ப்போம். خروج. Exit level. الأبواب تفتح. Doors opening. இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர். பஸ் இருக்கு போல. இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர். நம்ம மேலே வந்துட்டோம். இதில் அண்டரில் தான் கீழே மெட்ரோ போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ரோட்டு மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லைனாக பஸ்ஸஸ்லாம் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எந்த பஸ்ஸில் போனோமோ அதில் ஏறி போயிட்டே இருக்கலாம். மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸில் அப்படியே பார்க் பண்ணுறதுக்கு எல்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க.